ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1780வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 2வது மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காண கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த காலை மன்னா செய்தியை பார்த்து அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. பலர் எங்களிடம் சொல்றீங்க, தேவன் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த காலை மன்னா செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் மற்ற நபர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிப்பதோடு மாத்திரமல்ல, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த வேத வசனத்தின்படி தங்கள் குடும்பத்தை அமைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிப்போம். இந்த கடைசி காலகட்டத்தில் தேவன் சாட்சி உள்ள வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு குடும்பமும் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 22வது வசனம். தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணி கொண்டே இருந்தான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், நெருக்கத்திலும் துரோகம் பண்ணின ஆகாஸ் ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். இந்த ஆகாஸ் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க வேண்டியவன், யூத ஜனங்களை கிறிஸ்துவின் பாதையில் நடத்த வேண்டியவன், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வைக்க வேண்டிய ஆகாஸ் கர்த்தருக்கு விரோதமாய் நெருக்கத்திலும் துரோகம் பண்ணுகிறான். அந்த நெருக்கம் எதனால் வந்தது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஆகாஸ் துரோகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். நெருக்கத்திலே ஏன் நெருக்கப்பட்டான் என்று சொல்லி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 1 4 வசனங்களை வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்து 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் 2 முறை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு பல காரியங்கள் புரியும். ஆனால் ஒரு காரியத்தை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி எனில் யூத மனுஷர் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால். இந்த ஆகாஸ் ராஜா கஷ்டப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த ஜனங்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, கர்த்தரை அவங்க விட்டுட்டாங்க. விக்கிரக ஆராதனையிலிருந்து ஜனங்கள் எல்லாம் கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆகாஸ் வந்து ஜனங்களை நடத்தும் போது கர்த்தருக்கேற்ற பாதையில் நடத்தாமல், ஆகாஸ்க்கு முன்பதாக ஆட்சி புரிந்த யோவாஸ், அமத்சியா, அஸ்ரியா, யோதாம் எல்லாம் கர்த்தருடைய பயத்துக்கு நேராக நடத்தினார்கள். ஆனால் இந்த ஆகாசோ அருவருப்புக்கு நேராய், விக்கிரக ஆராதனைக்கு நேராய், பச்சையான மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அருவருப்புகளுக்கு பலி செலுத்த ஜனங்களை நடத்தினபடியால் ஆகாசும் கஷ்டப்படுவது மாத்திரமல்ல, தன்னுடைய மகனையும் தீக்கடக்க பண்ணினதுனால எல்லாம் சேர்த்து ஜனங்களும் அந்த பாதையில நடத்துகிறார். ஆகவே தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கத்துல மனம் திரும்பாமல் நெருக்கத்தில் துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு உட்கார்ந்து யோசிக்கணும், எதனால இந்த நெருக்கம் வந்துச்சு? சில நேரத்துல கர்த்தர் அனுமதிக்கிற நெருக்கமும் இருக்கு, ஆனா அதுல தாங்கிக்கிட பலன் தருவார். சில நேரத்துல நம்மளாகவே இழுத்துக்கிற நெருக்கமும் இருக்கிறது. தேவனை விட்டு வழி சென்றாலும் கூட நம்ம வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும். சில நேரத்துல சிலர் எப்படின்னா கடமைக்காக சர்ச்சைக்கு வருவாங்க, கடமைக்காக தேவனை ஆராதிப்பாங்க, கடமைக்காக பைபிள் வாசிப்பாங்க, கடமைக்காக போயிடுவாங்க. ஆனா உலக மக்கள்கிட்ட போய் உலக மக்களை போல அவங்க காட்சி அளித்து, என்ன செய்ய, நாங்க ஊரோட ஒத்து போக வேண்டியது இருக்க, எங்க சொந்த பந்தங்களோட ஒத்து போக வேண்டியது இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவைகளையும் செய்வாங்க, அவைகளையும் செய்வாங்க, விக்கிரக ஆராதனையும் போய் ஈடுபடுவாங்க. ஆகவே தங்க குடும்பத்துல நெருக்க வரும். அவங்க கர்த்தரை விட்டதுனால நெருக்கத்தையும் சந்திக்க மட்டும் அல்லாமல் அதனால் பல சொல்ல முடியாத இன்னல்களையும் அவங்க சந்திக்க நேரிடும். அவங்களால அவங்க குடும்பமும் கஷ்டப்படும். எனவே இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்க்கிற உங்க வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பம் எப்படி இருக்கிறது,
நம்முடைய பகுதியில சாட்சியா இருக்கிறோமா? தேவன் பக்கத்துல நிற்கோமா? இந்த 21ஆம் நூற்றாண்டுல அநேகர் சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எதற்காக நம்மை ரட்சித்தார்? அவர் பக்கத்துல நிக்கணும், அவர் சார்பில சாட்சியா இருக்கணும் சொல்லித்தானே நம்ம ரட்சித்தார். தேவனை விட்டுட்டோமா? இன்னைக்கு ஆராய்ந்து தேவனிடம் திரும்ப கடவோம். ஆகாஷ் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தானா நெருக்கத்தின் காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நெருக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு விரோதமாய், உடன்படிக்கைக்கு விரோதமாய் துரோகம் பண்ணக்கூடாது. கீழ்ப்படிந்து நடப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, நெருக்க வரும்போது உமக்கு விரோதமாக நாங்கள் துரோகம் பண்ணாமல் இருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஜனங்களை நாங்கள் சத்தியத்தின் பாதையில் நடத்த எங்களுக்கு அந்த அணுக்கரகத்தை பண்ணுங்கப்பா. தொடர்ந்து இதை கவனிக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் எதனால் நெருக்க வந்தது என்று பார்த்து மனம் திரும்பி உம்முடைய பக்கத்தில் நிற்க உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி இவர்களோடு கூட இருப்பீரா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எக்ஸாமுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இன்னும் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட வருவீராக, தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் மூலம் திட்டங்கள் நடப்பீராக. ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா.